செயற்பாட்டு விரியலாக்கி கூட்டல் பெருக்கல் தொகையிடல் என்ற கணித செய்கைகளை செய்கிறதாலையும் அழுத்த விரியலாக்கம் தொழிற்பாட்டை செய்கிறதாலையும் இதை செயற்பாட்டு விரியலாக்கி அல்லது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் என்றும் அழைக்கின்றோம். இப்போ இந்த செயற்பாட்டு விரியலாக்கி எப்படி இருக்கும் என்றால் டிரான்சிஸ்டர், இருவாயி, தட, கொள்ளளவி போன்ற இலத்திரனியல் கூறுகளை ஒருங்கிணைத்து இந்த சுற்று ஆக்கப்பட்டிருக்கும். இதனாலே இந்த சுற்றை அல்லது இந்த விரியலாக்கிய ஒருங்கிணைந்த சுற்று இன்டிகிரேட்டட் சர்க்கிட் என்றும் அழைக்கிறது. ஓகே, இப்போ செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றுண்ட குறியீட்டை பார்ப்போம். அருகில் காணப்படுறதான் செயற்பாட்டு விரியலாக்கின்ற குறியீடு. இதில் V1 V2 என்ற 2 பெய்ப்பு முடிவிடங்கள் காட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி பயப்பு முடிவிடம் காட்டப்பட்டுள்ளது. +Vs -Vs என்ற 2 வலுவளங்கள் அல்லது வளங்கள் வோல்ட்டளவு முடிவிடம் காட்டப்பட்டுள்ளது. V1 மைனஸ் என்றும் V2 பிளஸ் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த குறியீடு இந்த குறியீட்டில் இருக்கிற முடிவிடங்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இதில் ஒரு பயப்பு முடிவிடமும் 2 பெய்ப்பு முடிவிடங்களும் 2 செயற்பாட்டு விரியலாக்கியை தொழிற்பட செய்வதற்காக பயன்படுத்தப்படும் முடிவிடமும் உள்ளது. செயற்பாட்டு விரியலாக்கியின் குறியீடு அருகில் உள்ளவாறு அமையும். இங்கு ஒரு பயப்பு முடிவிடமும் 2 பெய்ப்பு முடிவிடங்களும் காணப்படும். அத்துடன் செயற்பாட்டு விரியலாக்கியை இயக்க தேவையான அழுத்த முதலை இணைக்கவென மற்றைய 2 முடிவிடங்கள் உண்டு. அதற்காக சம பருமனுடைய நேர் மறை அழுத்தங்கள் +Vs -Vs வழங்கும் சமச்சீர் வழங்கி உபயோகிக்கப்படும். பெய்ப்பு முடிவிடங்கள் மறை நேர் எனும் குறியீட்டால் வேறுபடுத்தப்படுகின்றன. இவை முறையே நேர்மாற்று அல்லா முடிவிடங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ மைனஸ் முடிவிடம் அதாவது V1 என்ற அழுத்தம் கொடுக்கப்படுற முடிவிடத்தை நாங்கள் நேர்மாற்று முடிவிடம் என்றும், பிளஸ் அதாவது V2 என்ற அழுத்தம் கொடுக்கப்படுற முடிவிடத்தை நாங்கள் நேர்மாற்று அல்லா முடிவிடம் என்றும் அழைச்சு கொள்வோம். அடுத்தது, நேர்மாற்று அல்லா முடிவிடத்தினோடு பிரயோகிக்கப்படும் அழுத்த அறிகுறி அவத்தை மாற்றம் அடையாது வெளியேறுகிறது. நேர்மாற்று முடிவிடத்தினோடு பிரயோகிக்கப்படும் அழுத்த அறிகுறி 180 பாகை அவத்தை மாற்றத்துக்குள்ளாகிறது. ஒரு பெய்ப்பு முடிவிடத்திற்கு மட்டும் பெய்ப்பு வழங்கப்படுகையில் மற்றைய முடிவிடம் புவிக்கு இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அதாவது இப்போ V1 என்ற முடிவிடத்துக்கு நாங்கள் ஆடலோட்ட அழுத்தத்தை நாங்கள் பிரயோகித்தால் V2 நாங்கள் புவிக்கு தொடுத்திருப்போம். அல்லது V2க்கு ஆடலோட்ட அழுத்தத்தை நாங்கள் பிரயோகித்தால் V1 புவிக்கு தொடுத்திருப்போம். விரியலாக்கியிலேயே 2 வகை இருக்கு. ஒன்று நேர்மாற்று அல்லா செயற்பாட்டு விரியலாக்கி, இரண்டாவது நேர்மாற்று செயற்பாட்டு விரியலாக்கி. ஆடலோட்ட அழுத்தம் பிரயோகிக்கப்படும் போது ஏற்படும் அவத்தை வித்தியாசத்தை இப்போது பார்ப்போம். உருவில் காணப்படுற மாதிரி Vi என்ற ஆடலோட்ட அழுத்தத்தை பிரயோகிக்கும் போது V0 என்ற அழுத்தம் எங்களுக்கு வெளியீடாக அதாவது அவுட்புட்டாக கிடைக்கிறது. ஓகே, இப்போ இந்த செயற்பாட்டு விரியலாக்கி நேர்மாற்று செயற்பாட்டு விரியலாக தொழிற்படும் இடத்து அவத்தை மாற்றம் 180 பாகையாக அமையும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடலோட்டம் அறிகுறி அதாவது வோல்ட்டு நேர வரைவு அருகில் காணப்படுற மாதிரி இருந்துச்சென்றால், அதாவது Vi அருகில் உள்ளவாறு இருப்பின் V0 அதற்கு எதிரான வரைவாக வருகிறது. அதாவது அவத்தை மாற்றம் 180 ஆக அமையுமாறு வரைவு வருகிறது. அதே நேரம் இன்னொரு விடயம் கவனிக்க வேண்டும், அதனுடைய வீச்சம் அதிகரித்துள்ளது. ஆகவே இது ஒரு செயற்பாட்டு விரியலாக்கியாக தொழிற்படுகிறது. இந்த செயற்பாட்டு விரியலாக்கி நேர்மாற்றல்லாத செயற்பாட்டு விரியலாக்கியாக தொழிற்படும் இடத்து அவத்தை மாற்றம் 0 இருக்கும். ஆக கீழே உள்ள வரைவு இதற்கு பொருத்தமானது. Vin கொடுக்கப்பட்டுள்ளது.
இதற்குரிய வி அவுட் வந்து அதே அவத்தையில் விதியலாக்கப்பட்டு பெறப்படுகிறது. ஆகவே நேர்மாற்று செயற்பாட்டு விதியலாக்கியாக இருக்குமெனின் அவத்தை மாற்றம் 180 நேர்மாற்று அல்லாத செயற்பாட்டு விதியலாக இருக்குமெனின் வி இன்னுக்கும் வி அவுட்டுக்குமான அவத்தை வித்தியாசம் 0 காணப்படும். இது முக்கியமான ஒரு முடிவு ஆகும். இப்போது ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையரின் சிறப்பியல்புகளை பற்றி பார்ப்போம். முதலாவது, செயற்பாட்டு விதியலாக்கியின் பயப்பு தடை மிக குறைவு. அன்னளவாக 10(2 ஓம் வரிசையில் காணப்படும். இதனால் பயப்பு தடைகளிலும் மிக கூடிய பெருமானமுடைய சுமைகள் மிக குறைந்த வலு இழப்புடன் பயப்பு அழுத்தத்தை பெறலாம். ஆகவே பயப்பினூடு பெரிய மின்னோட்டம் பெற முடியாது. ஏன்? அழுத்தம் குறைவென்று சொன்னால் பெரிய மின்னோட்டத்தை நாங்கள் பயப்பிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, இதன் பெய்ப்பு தடை மிக உயர்வு. அன்னளவாக 16 ஓம் வரிசையில் காணப்படும். இதனால் பெய்ப்பு முடிவிடங்களுக்கிடையே மிகச்சிறிய புறக்கணிக்கத்தக்க மின்னோட்டமே காணப்படும். தடை உயர்வென்று சொன்னால் மின்னோட்டம் குறைவாகவே இருக்கும். அன்னளவாக 0 இருக்கும் என்று நாங்கள் கணிப்புகளில் எடுத்துக்கொள்வோம். மூன்றாவது, நேர்மாற்று முடிவிடமும் நேர்மாற்று அல்லா முடிவிடமும் ஒரே அழுத்தத்தில் காணப்படும். ஓட்டளவில் ஒப்பிடுகையில் 0, அளவில் வேறுபாடு காணப்படும். இந்த இரு முடிவிடங்களுக்கிடையிலும் பெய்ப்பு தடையே காணப்படுகிறது. அது உயர்வாக இருப்பதனால் அதனோடு மின் செல்லாது. ஆகவே அதற்கு விழுகின்ற அழுத்த வித்தியாசம் 0 காணப்படும். அதனாலேயே நேர்மாற்று முடிவிடமும் நேர்மாற்று அல்லா முடிவிடமும் அன்னளவாக ஒரே அழுத்தத்தில் காணப்படும். பிறப்பிக்கப்படும் அழுத்த வேறுபாடு பெய்ப்பிற்கு வழங்கப்படுகையில் பெய்ப்பு தடை மிக உயர்வாக இருப்பதனால் பிறப்பிப்பதில் பெரிய அழுத்த வேறுபாட்டை பெற்று அதை விதியலாக்கக்கூடியதாக இருக்கும். ஐந்தாவது, மிக உயர்வான அழுத்த நயம் கொண்டது. இது திறந்த தட நயம் எனப்படும். இதன் குறியீடு A0. இப்போது ஒரு செயற்பாட்டு விதியலாக்கியை யோசிச்சுக்கொள்வோம். அதில் இன்புட்டாக ஆடலோட்ட வோல்டளவை வழங்கும் போது வெளியீடாக, அதாவது அவுட்புட்டாக கிடைக்கும் வோல்டளவுக்கான வரைவு கீழே காட்டப்பட்டுள்ளது. இவ்வரைவில் ஏகபரிமாணமாக அதிகரிப்பது போல் காட்டப்பட்டிருக்கும் பிரதேசம் உயிர்ப்பு நிலை என்றும், +Vs -Vs இல் மாறாமல், அதாவது கிடையாக இருக்கும் வரைவின் பிரதேசத்தை நிரம்பல் பிரதேசம் என்றும் அழைத்துக் கொள்வோம். இவ்வரைவானது பிராக்டிக்கல் வைஸா வரையப்பட்ட ஒரு வரைவு. ஆகவே நமக்கு இந்த வரைவின் பிரதேசம், இந்த 2 விடயங்களும் தெரிந்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும். அடுத்து, அழுத்த நயத்திற்கான கோவை A0 சமன் V0 என் கீழ் V2 - V1. இங்கு V2 - V1 என்பது இன்புட் அழுத்தமாகும், அதாவது VI. ஓகே, இப்போ இந்த கோவையை பயன்படுத்தி சில வினாக்களை பார்ப்போம். காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விதியலாக்கியின் திறந்த தட நயம் 10(5). இப்போ V1, Vs, V2 என்பன தரப்பட்டிருக்க ஒவ்வொரு வினாவிலும் நாங்கள் V0 காண வேண்டும். முதலாவது வினா, V1 சமன் 2 மைக்ரோவோல்ட், Vs 10 வோல்ட், V2 3 மைக்ரோவோல்ட். இப்போ சமன்பாடு V0 சமன் A0 தர V2 - V1. இப்போ மேலே தரப்பட்ட பெருமானங்களை இங்கு பிரதியிட்டு சுருக்கும் போது விடை 0.1 வோல்ட் என்று வரும். இரண்டாவது, V1 சமன் -10 மைக்ரோவோல்ட், Vs சமன் 10 வோல்ட், V2 சமன் 20 மைக்ரோவோல்ட். இப்போ இதை சுருக்கும் போது விடை 3 வோல்ட். மூன்றாவது, V1 சமன் 60 மைக்ரோவோல்ட், Vs சமன் 10 வோல்ட், V2 சமன் 20 வோல்ட். இதனை சுருக்கும் போது V0 காணும் போது -4 வோல்ட் என்று வருகிறது. நாலாவது,
நாலாவது இந்த பெருமானங்களை போட்டு சுருக்கும் போது V0 பெருமானம் வந்து 12 வோல்ட் என்று பெறப்படுகிறது. நீங்கள் மேலே சொல்லப்பட்ட வரைவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து V0 மேக்சிமம் பெருமானம், அதாவது 2 நிரம்பல் பிரதேசங்கள் காணப்பட்டது. அதாவது வரைவு வந்து அப்படியே அங்கால கிடையாக மாறிச்சு. அப்போ அந்த V0 மேக்சிமம் வந்து +Vs அல்லது -Vs ஆக காணப்படும். இங்கு V0 வந்து 12 வோல்ட்டாக கணிக்கும் போது பெறப்படுகிறது. ஆனால் 10 வோல்ட் Vs 10 வோல்ட் என தரப்பட்டுள்ளது. ஆகவே Vs விட V0 பெருமானம் அதிகரிக்க கூடாது. வரைவின்படி அதுதான் சொல்லப்படுகிறது. ஆக V0 பெருமானம் வந்து 10 இருக்கும். இப்போது நேர்மாட்டு விதியியலாக்கிய பற்றி விளக்கமாக பார்ப்போம். உருவில் காணப்படுற விதியியலாக்கிய பார்த்தால் மைனஸ் முடிவிடத்திற்கு மறை முடிவிடத்திற்கு அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்படுகிறது. அந்த அழுத்தம் வந்து VI. இதனாலே தான் இதை வந்து நேர்மாற்று விதியியலாக்கியன்னு சொல்லுவோம். நேர்முடிவிடம் வந்து புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த அழுத்தம் பிரயோகிக்கப்படுறதால அந்த RI என்ற தடையினோடு I1 என்ற மின்னோட்டம் செல்லும். இப்போ இந்த செயற்பாட்டு விதியியலாக்கின்ற பெய்ப்பு தடை உயர்வாக இருப்பதனால் அதனோடு மின் செல்லாது. அப்போ அந்த I1 என்ற மின் வந்து நேர அப்படியே I2 வரைக்கும் செல்லும். RFனோடு செல்லும் I2 ஆக இருக்கும். ஆகவே இப்போ சமன்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் I1 I2. இப்போது RI என்ற தடைக்கு V IR பயன்படுத்தினோம்னு சொன்னால் VI V1 I1 தர RI. இதிலிருந்து I1 எழுவாய மாற்றிக்கொண்டு அந்த சமன்பாடில் போட்டால் VI V1 நின் கீழ் RI என்று பெறப்படும். இதே போன்று RF என்ற தடைக்கு V IR பயன்படுத்தினோம்னு சொன்னால் V1 V0 கீழ் RF என பெறப்படும். இப்போ இது ரெண்டுமே சமனாக இருக்கும். ஆனால் V1 0 இருக்கும். காரணம் செயற்பாட்டு விதியியலாக்கியின் சிறப்பியல்புகளில் ஒன்று பெய்ப்பு அழுத்தங்கள் சமனாக இருக்கும், அண்ணளவாக சமனாக இருக்கும். ஆகவே V1 நாங்கள் 0 என கணிப்புகளில் எடுத்துக்கொள்ளலாம். அதனாலே தான் V1 0. எனவே VI RI -V0 கீழ் RF என சமன்பாடு பெறப்படும். இந்த சமன்பாட்டை நாங்கள் மாற்றி ஒழுங்கமைச்சோம்னு சொன்னால் V0 -RF RI தர VI என பெறப்படும். இங்கு RF RI மூடிய தடநயம் எனப்படும். ஏனென்றால் மூடிய தடநயம் A0 ஆனது இங்கு மூடிய தட நயம் என கூறப்பட காரணம் ஆரம்பத்தில் திறந்த தட நயம் என கூறினோம். இப்போது மூடிய தட நயம் என கூறப்பட காரணம் வந்து செயற்பாட்டு விதியியலாக்கி வெளி சுற்றின் மூலம் பெறப்படும் தட நயம் என்பதால் தான் இதை வந்து மூடிய தட நயம் என்று சொல்லிக்கொள்கிறோம். அப்போ மூடிய தட நயம் வந்து அதே மாதிரி தான் சமன்பாடு VI மேல் V0. அப்போ VI மேல் V0 நாங்கள் எழுவாயாக மாற்றினோம் என்று சொன்னால் சமன்பாட்டில் இறுதி சமன்பாட்டில் எழுவாயாக மாற்றினோம் என்று சொன்னால் RF RI என பெறப்படும். சரி, இப்போ அருகில் உள்ள வரைவை பார்த்தோமானால் X அச்சில் RF குறிக்கப்பட்டுள்ளது, Y அச்சில் V0 VI அதாவது மூடிய தட நயத்தை குறிக்கப்பட்டுள்ளது. இவ்வரைவின் வளைவு வந்து பின்வருமாறு இருக்கும். இவ்வரைவில் RF அதாவது X அச்சில் குறிக்கப்பட்ட RF RI ஆகும்போது மூடிய தட நயம் வந்து ஒன்றாக பெறப்படும். அதில் சமன்பாட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒன்றாக பெறப்படும். அதோட அந்த புள்ளியை குறித்து காட்டப்பட்டுள்ளது. அப்போ இந்த கிராஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும்.
RF, RI என்பவற்றை தேவையான அளவுகளில் இணைப்பதன் மூலம் வேண்டிய தட நயத்தை பெற்றுக்கொள்ளலாம். பைப்பின் எதிர்க்குறியே பயப்பில் பெறப்படலாம். இவ் அமைப்பு நேர் மாற்று விரியலாக்கி எனப்படும். இங்கே ஏன் பைப்பின் எதிர்க்குறியே பயப்பில் பெறப்படலாம் என கூறப்பட்டுள்ளது? ஏனெனில் V0 சமன் -RF/RI தர VI. அப்போ VIக்கு நாங்கள் ஒரு நேர் அழுத்தம் ஒன்றை பிரயோகிச்சோம் என்று சொன்னால் V0 மறையாக பெறப்படும். இதனாலே தான் நேர் மாற்று விரியலாக்கி அவத்த வித்தியாசம் எதிராக இருக்கும். அதாவது 180 பாகை அவத்த வித்தியாசத்தில் இந்த நேர்மாற்று விரியலாக்கி கொடுக்கப்படுற இன்புட்டை அவுட்புட்டா எங்களுக்கு தரப்போகுது. அப்ப இறுதியாக நாங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய சமன்பாடு V0 சமன் -RF/RI × VI. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இப்போது வினாக்களை பார்ப்போம். RI சமன் 3 கிலோ ஓம், RF சமன் 15 கிலோ ஓம், VS சமன் 12 வோல்ட், VI சமன் 2 வோல்ட் எனின் V0 பெருமானத்தை காண்க. ஆகவே இப்ப இறுதியாக சொல்லப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்தினால் RFக்கு பதிலாக 15, RIக்கு பதிலாக 3 தர VIக்கு பதிலாக 2 நாங்கள் பிரதியிட்டால் வரும் விடை -10 வோல்ட் ஆகும். இந்த வினா இப்போது முடிந்தது. உதாரணத்திற்கு RI சமன் 3 மெகா ஓம், RF சமன் 15 மெகா ஓம் என எடுத்துக்கொள்வோம். இங்கு RF/RI இந்த விகிதம் 5 தான். மேல் தரப்பட்ட கேள்வியிலையும் 5 தான். ஆனால் RIயும் RFம் மெகா ஓம் வரிசையில் இருப்பதனால் செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு தடையும் மெகா ஓம் வரிசையில் தான் இருக்கிறது. எனவே மேலே V0 சமன் -RF/RI × VI என்ற சமன்பாடு எடுக்கும்போது I1 சமன் I2 என எடுத்திருந்தோம். ஆனால் இவ்வாறு RIயும் RFம் மெகா ஓம் வரிசையில் இருக்கும்போது I1 சமன் I2 என எடுக்க இயலாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட பெய்ப்பு தடையும் RIயும் RFம் சமனாக இருக்கிறது. எனவே தடைகள் மெகா ஓம் வரிசையில் இருக்கும்போது நாங்கள் இந்த சமன்பாட்டை பிரயோகிக்க முடியாமல் இருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டை எங்கு பிரயோகிக்கலாம், எங்கு பிரயோகிக்க முடியாதுன்னு நாங்கள் தெரிந்திருப்பது மிக முக்கியமானது. ஏனெனில் பௌதிகவியலில் ஒரு சமன்பாடு எங்கு பிரயோகிக்கலாம், எங்கு பிரயோகிக்க முடியாது என்று கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாகும். இப்போது நேர்மாற்று எல்லா விரியலாக்கி பற்றி பார்ப்போம். செயற்பாட்டு விரியலாக்கின நேர்முனைவுக்கு அழுத்தம் வழங்கப்பட்டிருப்பதால் தான் இதை நாங்கள் நேர்மாற்று எல்லா விரியலாக்கி என்று கூறிக்கொள்வோம். இப்ப R1க்கும் R2க்கும் இடப்பட்ட அழுத்தத்தை நாங்கள் V என்று வைத்துக் கொள்வோம். அதே நேரம் R1 செல்லும் மின்னோட்டம் தான் R2 செல்லும். ஆகவே R1ம் R2வும் கிட்டத்தட்ட ஒரு தொடர் தடையாக கருதலாம், தொடராக இணைக்கப்பட்ட தடையாக கருதி கொள்ளலாம். எனவே அந்த V என்ற அழுத்தத்தை நாங்கள் V0 சார்பில் பெற்றுக்கொண்டால் V சமன் V0 R1 + R2 தர R2. ஆனால் V என்ற அழுத்தம் V என்ற அழுத்தத்துக்கு சமனாக இருக்கும். ஏனென்றால் செயற்பாட்டு விரியலாக்கியின் சிறப்பியல்புகளில் இதுவும் ஒன்று. ஆகவே VI சமன் V0 R1 + R2 தர R2. இப்போது V0 சமன் R1 + R2/R2 தர VI என எழுதி கொள்ளலாம். இதை நாங்கள் இன்னும் சுருக்க போனால் V0 சமன் R1 × R2 சக 1 முழுவதின் பெருக்கம் VI என்று பெறப்படும். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி கீழுள்ள வரைவு வரையப்பட்டுள்ளது. R2ஐ X அச்சிலும் Y அச்சில் மூடிய தட நயத்தையும் குறிக்கப்பட்டுள்ளது. மூடிய தட நயத்தை முதலாவதாக குறிப்பிட்டுள்ள மாதிரி V0 VI என நாங்கள் எழுதி கொள்ளலாம். மேற்காட்டிய விரியலாக்கியின் மூடிய தட நயம்
R1 R2 சக 1. அப்ப நேர்மாற்று எல்லா செயற்பாட்டு விரியலாக்கியின் மூடிய தட நயம் வந்து R1 R2 சக 1 என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு பெய்ப்பின் குறியுடனே பயப்பு பெறப்படுவதால் இது நேர்மாற்று அல்லா விரியலாக்கி எனப்படும். அப்போ ஒரே அவத்தையில வந்தால் நேர்மாற்று விரியலாக்கி, ஒவ்வொரு அவத்தையில வந்தால் அதாவது 180 வகை வித்தியாசத்தில் வந்ததென்றால் அது நேர்மாற்று விரியலாக்கி. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இச்சமன்பாட்டிலே R2 சமன் முடிவிலியாகும் போது VI சமன் V0. ஆகவே V0 VI சமன் 1. அதனாலேதான் வரைவில் R2 முடிவிலியாகும் போது V0 VI 1 அணுகுவதாக காட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் R2 சமன் நோடாகும் போது V0 VI வந்து ஒரு மிகப்பெரிய பெருமானம், அப்பெருமானம் 15. அடுத்து கீழே குறிப்பிட்டுள்ள படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்முடிவிடத்திற்கு ஒரு அழுத்தம் வழங்கப்படுகிறது. மறைமுடிவிடம் வந்து தடை ABக்கு குறுக்கே ஒரு மாறும் தடையாக மாற்றப்படுகிறது. ஆகவே ABக்கு குறுக்கே P என்ற வழுக்கு சாவியை மாற்றுவதன் மூலம் RI RF இன் பெருமானங்களை தக்கவாறு மாற்றிக் கொள்ளலாம். இவ்விரியலாக்கி நேர்மாறு அல்லா விரியலாக்கி என்பதால் மூடிய தட நயத்துக்கான சமன்பாடு மேலே குறிப்பிட்டது போன்று R1 R2 சக 1. நாங்கள் இங்கு R1 PB என்ற தடையினதும் கூட்டுத்தொகையை RF எனவும் R2 AP என்ற தடையினதும் கூட்டுத்தொகை RI என எடுத்துக்கொள்வோம். எனவே இதன்படி மூடிய தட நயம் RF RI plus 1 என பெறப்படும். எனவே முடிவிடம் P ஐ A பக்கமாக நகர்த்தும் போது RF பெருமானம் அதிகரிக்க RI பெருமானம் குறையும். மூடிய தட நயத்தில் RF RI விகிதம் இருக்கிறதால RI அதிகரிக்கிறது, RF அதிகரிக்கிறது, RI குறைகிறது. எனவே அந்த விகிதம் அதிகரிக்கும். ஆகவே மூடிய தட நயம் அதிகரிக்கும். இதேபோன்று முடிவிடம் P ஐ B பக்கமாக நகர்த்தும் போது RF குறைகிறது, RI அதிகரிக்கிறது. ஆகவே அவ்விகிதம் குறைகிறது. எனவே மூடிய தட நயம் அதாவது விரியலாக்கம் குறைகிறது. இப்ப செயற்பாட்டு விரியலாக்கி இந்த தியரிஸ் முடிஞ்சது. இப்ப நாங்கள் கேள்விகளுக்குள்ள போவோம். இருட்டாகும் போது LED தொழிற்படக்கூடியதாக மேலுள்ள சுற்று ஆக்கப்பட்டுள்ளது. LDRின் தடை ஒளி படாத போது 1 மெகா ஓமிலும் கூடவாகவும் ஒளி படுகையில் 1 கிலோ ஓமில் குறைவாகவும் உள்ளது. செயற்பாட்டு விரியலாக்கியின் திறந்த தட நயம் 15. இப்ப கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி, ஏனும் புள்ளியில் உள்ள அழுத்தம் யாது? இப்ப ஏயில் உள்ள அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 40 கிலோ ஓம் 20 கிலோ ஓம் தடைக்குள்ளால போற மின்னோட்டத்தை பற்றி இப்ப நாங்க கதைக்கணும். அதுக்குள்ளால போற மின்னோட்டங்கள் அன்னளவாக சமன். காரணம் 40 கிலோ ஓமுக்குள்ளால வர மின்னோட்டம் செயற்பாட்டு விரியலாக்கியினூடு சிறிதளவே செல்லும், மிச்சமெல்லாம் 20 கிலோ ஓமுக்குள்ளால செல்லும். செயற்பாட்டு விரியலாக்கியினூடு செல்லும் மின்னோட்டம் செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு தடையினூடு செல்வதால் அம்மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியதாக இருக்கும். காரணம் செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு தடை மிக உயர்வாக இருப்பதனால் ஆகும். எனவே 40 கிலோ ஓமினோடு செல்லும் மின்னோட்டமானது அன்னளவாக 20 கிலோ ஓமினோடு செல்லும் மின்னோட்டத்துக்கு சமனாகும். எனவே புள்ளி ஏயில் உள்ள அழுத்தத்தை நாங்கள் 40 கிலோ ஓம் 20 கிலோ ஓம் தொடராக இருப்பது போல் என கருதி நாங்கள் கணித்து கொள்ளலாம். எனவே VA minus V0 சமன் 15/20 + 40 தர 22 வரும். இதை நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னால் VA சமன் +5 வோல்ட் என பெறப்படும். இரண்டாவது கேள்விக்கு போனோமாயின் B எனும் புள்ளியில் உள்ள அன்னளவான அழுத்தத்தை ஒளி படுகையில் மற்றும் இருட்டாகையில் காண்க.
முதலாவது கேள்வியில் சொல்லப்பட்டது போன்று செயற்பாட்டு விரியலாக்கியினுள் செல்லும் பெய்ப்பு மின்னோட்டம் சிறியதாக இருப்பதனால் 10 கிலோ ஓமினூடும் எல்டிஆரினூடும் செல்லும் மின்னோட்டங்கள் அன்னளவாக சமனாக இருக்கும். அப்போ மேலே குறிப்பிட்டுள்ளது போன்று நாங்கள் சமன்பாடு எழுத போனால் விபி மைனஸ் நோட் சமன் 15 கீழ் ஆர் எல்டிஆர் பிளஸ் 10 தர ஆர் எல்டிஆர் என பெறப்படும். இச்சமன்பாட்டினை இருட்டில் உள்ள போதும் ஒளி படுகையிலும் நாங்கள் பயன்படுத்துவோம். இருட்டில் உள்ள போது ஆர் எல்டிஆர் சமன் ஒரு மெகா ஓம் என தரப்பட்டுள்ளது. எனவே மேலே எடுத்த சமன்பாட்டில் நாங்கள் ஆர் எல்டிஆரை பிரதியிட்டோம் என்று சொன்னால் விபி சமன் பிளஸ் 15 வோல்ட் என பெறப்படும். ஒளி படுகையில் ஆர் எல்டிஆர் சமன் 1 கிலோ ஓம் என வினாவில் தரப்பட்டுள்ளது. எனவே விபி சமன் 15 1 + 10 தர 1 என பிரதியிடுவோம். விபி சமன் 1.36 என 6 வோல்ட் என பெறப்படும். விபி சமன் 1.36 வோல்ட் என பெறப்படும். மூன்றாவது கேள்வி, இருட்டாகும் போது மட்டும் எல்இடி ஒளிரும் என காட்டுக. சுற்றில் பார்த்தால் விஐ சமன் விபி மைனஸ் விஏ என எழுதிக் கொள்ளலாம். இருட்டில் மேலே கணித்த விபி விஏ என்ற பெருமானங்களை போட்டு நாங்கள் கணிச்சோம்னு சொன்னால் விஐ என்ன, அதாவது வி இன் சமன் 15 - 5 சமன் 10 வோல்ட் என்று வரும். ஒளிப்படுகையில் வி இன்ன கணிச்சோம்னு சொன்னால் 1.36 - 5 சமன் -3.64 வோல்ட் என்று வரும். ரைட். அப்போ ஒளிப்படுகையில் -3.64 வோல்ட் வி இன்னாக பெறப்படுது. இதே மாதிரி இருட்டில் வி இன் 10 வோல்ட்டாக பெறப்படுது. இப்போது V0 சமன் வி இன் தர 15 என எழுதிக்கொள்ளலாம். இது திறந்த தட நயத்துக்கான கோவையிலிருந்து பெறப்பட்டது. திறந்த தட நயம் என்ன? A0 சமன் V0 கீழ் வி இன். அப்போ A0 எங்களுக்கு 15 என தரப்பட்டுள்ளது. அதிலிருந்து V0 எழுவாய மாற்றினால் V0 சமன் வி இன் தர 15 என்று பெறப்படும். ஆக இச்சமன்பாட்டை பயன்படுத்தி இருட்டிலும் ஒளிபடுகையிலும் நாங்கள் V0 என்ற பெருமானத்தை கண்டுபிடிச்சோம் என்று சொன்னால் இருட்டில் V0 சமன் 16 என்றும் ஒளிபடுகையில் V0 சமன் -3.64 15 வோல்ட் என்றும் வரும். ஆகவே இந்த இரண்டு வோல்ட் அளவுகளும் வழங்கல் வோல்ட் அளவுகளை விட அதிகமாக இருப்பதனால் இருட்டில் V0 சமன் 15 ஆகவும் ஒளிபடுகையில் V0 சமன் -15 வோல்ட் ஆகவும் காணப்படும். எனவே இருட்டில் எல்இடி முன்னோக்கோடலில் இருக்கும். ஆகவே எல்இடி ஒரு இருவாயி என்பதால் அது ஒளிரும். முன்னோக்கோடலில் இருந்தால் ஒளிரும். இதே ஒளிப்படுகையில் எல்இடி பின்னோக்கோடலில் இருக்கும். ஏன் -15, ஆகவே பின்னோக்கோடலில் இருக்கும். ஆகவே இந்த எல்இடி ஒளிராது. இப்போ அந்த எல்இடிக்கு பதிலாக நாங்கள் மின்சூழ் மின்குமிழ் ஒன்றை இணைக்கும் போது இந்த செட்டப் இந்த சுற்று தொழிற்பட்டு அந்த மின்குமிழ் ஒளிரோணும். ஆனால் இது ஒளிராது. காரணம் போதிய அளவு மின்னோட்டம் அந்த மின்குமிழுக்கு கிடைக்காது இந்த செட்டப்பின் மூலம். ஆகவே இந்த சுற்றை நாங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சோம் என்று சொன்னால், இந்த சுற்றை நாங்கள் விரிவில் காணப்படுற மாதிரி மாற்றி அமைச்சோம் என்று சொன்னால் 240 வோல்ட் மின்குமிழை இதை சுற்றின் மூலம் நாங்கள் ஒளிரச் செய்யலாம். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு நோட் ஒன்றை பார்ப்போம். கீழே உள்ள படத்தில் பைப்பு முடிவிடங்கள் 3ஆக காட்டப்பட்டுள்ளது. V1, V2, V3. அந்த ஒவ்வொரு பைப்பு முடிவிடங்களுக்கும் உள்ள தடை R1, R2, R3 என குறிக்கப்பட்டுள்ளது. அதுக்கால போகிற மின்னோட்டம் I1, I2, I3 எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. இப்போ I1 + I2 + I3 சமன் I என்று நாங்கள் எழுதிக் கொள்ளலாம் கிர்ச்சோஃப்பின் விதியின்படி. இந்த ஒவ்வொரு மின்னோட்டங்களுக்கும் I1க்கு பதிலாக V1 - V- R1 என்றும்
I2க்கு பதிலாக V2 மைனஸ் V மைனஸ் ஓவர் R2 என்றும் I3க்கு பதிலாக V3 மைனஸ் V மைனஸ் ஓவர் R3 என்றும் எழுதிக் கொள்ளலாம். இதே மாதிரி ஐக்கு பதிலாக V மைனஸ் V நோட் ஓவர் RF என்றும் எழுதிக் கொள்ளலாம். இப்போ நான் சொன்னதை அப்படியே பிரதியிட்டால் பின்வருமாறு சமன்பாடு பெறப்படும். இங்கு V மைனஸ் சமன் நோட் காரணம் வந்து செயற்பாட்டு விதிகளாக்கின நேர்முனைவு புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறதால செயற்பாட்டு விதிகளாக்கின்ற சிறப்பியல்பின்படி V மைனஸ் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஆக நாங்கள் V மைனஸை பூஜ்ஜியம் என்று பிரதியிட்டால் V1 ஓவர் R1 பிளஸ் V2 ஓவர் R2 பிளஸ் V3 ஓவர் R3 சமன் மைனஸ் V நோட் ஓவர் RF என்று பெறப்படும். இதில் நாங்கள் V நோட் அதாவது அவுட்புட் அழுத்தத்தை நாங்கள் எழுவாயாக மாற்றினோம் என்று சொன்னால் மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள RF R1 V1 பிளஸ் RF R2 V2 RF R3 into V3 என்று பெறப்படும். ஓகே, இப்போ V நோட் வந்து ஒரு மறைபெறுமதியாக உள்ளது. இந்த மறைபெறுமதியை நேர் பெறுமதியாக மாற்றுவதற்காக கீழுள்ள அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே RF ஆனது R ஆகவும் RI ஆனது R ஆகவும் பயன்படுத்தும் போது V நோட் சமன் VI ஆக பெறப்படும். அதாவது கீழுள்ள சுற்றில் VI ஆக இன்புட் பண்ணப்படும் V நோடானது கீழுள்ள சுற்றில் பெறப்படும் அவுட்புட்டுக்கு சமனாக இருக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி நாங்கள் அழுத்தத்தை நேராக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்த கேள்வி, முன்னர் கூறியது போன்று V1 V2 என்று 2 பெய்ப்பு அழுத்தங்கள் வழங்கப்படுகிறது. முன்னர் 3 அழுத்தங்கள் வழங்கப்பட்டது. ஆக இந்த சுற்றின் அடிப்படையில் நாங்கள் V நோட்டுக்கான சமன்பாட்டை எழுதும்போது மைனஸ் V2 பிளஸ் V1 என பெறப்படும். இந்த V1 V2 என்ற அழுத்தங்கள் நேரத்துடன் மாறும் வரைவு கீழே இடதுபுறமாக தரப்பட்டுள்ளது. இவ்வரைவில் V1 என்ற அழுத்தம் வந்து 5 வோல்ட்டின் மாறாமலும் V2 என்ற அழுத்தம் வந்து ஆரம்பத்தில் 0 இருந்து வெகுபிடிமாக அதிகரிப்பதுமாக காட்டப்பட்டுள்ளது. இப்ப கேள்வி என்னென்றால் V நோட்டுக்கும் VTக்குமான கிராஃபை கீழே சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிராஃப் வந்து அருகில் உள்ள கிராஃப் மாதிரி அமையும். காரணம், முதலாவது அது மாறாமல் இருப்பதற்கு காரணம் வந்து எப்போதுமே V நோட் என்ற அழுத்தம் வந்து நாங்கள் சமன்பாட்டின் மூலம் கணிக்கப்படும் V நோட் என்ற அழுத்தம் வந்து எப்போதுமே VSஐ விட பெரிதாகத்தான் இருக்கும். V நோட் என்ற பெருமன் வந்து எப்போதுமே VS என்ற பெருமனை விட அதிகமாக இருப்பதால அது நிரம்பல் பிரதேசத்துக்கு சென்றுவிடும். நாங்கள் முன்னர் கூறியது போன்று நிரம்பல் பிரதேசத்தில் இருக்கும் போது VSல் அழுத்தம் V அவுட்புட் அழுத்தம் வந்து மாறாமல் இருக்கும். ஆகவேதான் இந்த அழுத்தம் வந்து மாறாமல் இருக்கிறது. ஏன் இது மறையாக இருக்கிறது என்றால் மேல் எடுத்த சமன்பாட்டுக்கு அமைய V நோட் சமன் மைனஸ் V2 பிளஸ் 2V நோட். அப்போ V நோட் என்ற பெருமன் வந்து மறை அழுத்தமாக அதில் தரப்பட்டுள்ளது. ஏனென்றால் V2 V1 என்ற அழுத்தங்கள் நேர் அழுத்தங்கள். அப்போ அது இந்த கூட்டுத்தொகை நேராக இருக்கும். முன்னுக்கு மறை இருக்கிறதால அப்போ V நோட் மைனஸ் அழுத்தமாக இருக்கும். அதனால்தான் எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே கீறப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் எளிய விதியலாக்க சுற்றை பற்றி பார்ப்போம். இதுக்கு நாங்கள் டிரான்சிஸ்டரை பின்வருமாறு இணைச்சுக் கொள்வோம். இங்கே இணைக்கப்பட்டிருக்கிற உருவமைப்பு வந்து பொதுக்காலி உருவமைப்பு. பின்வருமாறு RB RC VCC எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும் போது நேரோட்ட மின்னோட்ட நயம் பீட்டா DC ஆனது IC இங்கில் IBனால் தரப்படும். இங்க IC வந்து சேகரிப்பா முடிவிடத்துக்கு ஓடும் நேரோட்ட மின்னோட்டம். அதே மாதிரி IB என்பது அடிக்கு ஓடும் நேரோட்ட மின்னோட்டம். ஆடலோட்ட மின்னோட்ட நயம் பீட்டா AC சமன் டெல்டா IC இங்கில் டெல்டா IB. டெல்டா IC என்று சொன்னால் சேகரிப்பானில் ஏற்படும் மின்னோட்ட மாற்றம். டெல்டா IB என்பது அடியில் ஏற்படும் மின்னோட்ட மாற்றம். இங்கு டிரான்சிஸ்டர் தொழிற்படும் போது பெய்ப்பு வந்து அடிக்கு வழங்கப்படுவதால் பெய்ப்பு தடை அடி காலி அழுத்த வேறுபாட்டில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் அடி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தினால் வரையறுக்கப்படும்.
VBE தான் பெய்ப்பு அழுத்தம். ஆகவே பெய்ப்பு தடை சமன் டெல்டா VBE இன் கீழ் டெல்டா IE ஆல் தரப்படும். இதே போன்று பயப்பு தடை சமன் சேகரிப்பான் காலி அழுத்த வேறுபாட்டில் உள்ள மாற்றத்தின் கீழ் சேகரிப்பான் காலி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றம். மேல் கூறப்பட்டுள்ள போன்று டெல்டா VCE இன் கீழ் டெல்டா VCE இன் கீழ் டெல்டா IC இனால் தரப்படும் பயப்பு தடை. ஆகவே பயப்பு தடை சமன் டெல்டா VCE இன் கீழ் டெல்டா IC. அடுத்து அழுத்தநயம். அழுத்தநயம் வந்து டெல்டா VE இன் கீழ் டெல்டா VI இனால் தரப்படும். வலுநயம் சமன் மின்னோட்ட நயம் தர அழுத்த நயமினால் தரப்படும். இப்போ இவ்வளவு விஷயத்தை நீங்கள் எக்ஸாமுக்கு ஞாபகப்படுத்தியே ஆகும். அருகில் உள்ளது வந்து VCE உடன் IC மாறும் கிராஃப், IB மாறாதுள்ள போது. அப்போ இந்த கிராஃப் வந்து ப்ராக்டிக்கல் வைஸாக இருக்கிற கிராஃப் வந்து IB இந்த பெருமானம் குறைஞ்சு போகைக்குள்ள IC இந்த பெருமானம் குறையுது என்றதை நீங்கள் அவதானிச்சிங்கன்னா இந்த கிராஃப் ஓகேயா இருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு கிராஃப் தந்துக்கிறாங்க. அந்த கிராஃப் ஒரு குறிப்பிட்ட ஒரு IBக்கு கீறப்பட்ட ஒரு கிராஃப். அந்த கிராஃபில் மாறாமல் இருக்கிற பிரதேசம் காட்டப்பட்டுள்ள பிரதேசத்தில் டெல்டா VCE குறைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி டெல்டா IC குறைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தின் படித்திறனின் தலைகீழ் பெருமானம் தான் பயப்பு தடையாக இருக்கும். இப்போ டிரான்சிஸ்டர்கள் சுற்றுகளில் இணைக்கப்படக்கூடிய உருவமைப்பு அல்லது சுற்றமைப்புகளை பற்றி பார்ப்போம். முதலாவது வந்து பொது காலி சுற்றமைப்பு, இரண்டாவது பொது அடி சுற்றமைப்பு, மூன்றாவது பொது சேகரிப்பான் சுற்றமைப்பு. இப்போ முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது காலி சுற்றமைப்பில் காலி முடிவிடங்கள், அதாவது இமிட்டர் E என்று குறிக்கப்பட்ட முடிவிடங்கள் ஒரே அழுத்தத்தில் இருக்கும். ஆகவே இச்சுற்றில் பெய்ப்பு சுற்றுக்கும் பயப்பு சுற்றிற்கும் காலி முடிவிடம் வந்து பொதுவாக இருப்பதனால் இதை வந்து நாங்கள் பொது காலி சுற்றமைப்பு என்று சொல்லிக்கொள்வோம். இதே போன்று பொது அடி சுற்றமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அடி முடிவிடம் வந்து பெய்ப்பு சுற்றுக்கும் பயப்பு சுற்றுக்கும் பொதுவாக இருக்கு. இதனால் தான் நாங்கள் இதை பொது அடி சுற்றமைப்பு என்று கூறிக்கொள்வோம். அதே மாதிரி பொது சேகரிப்பான் சுற்றமைப்பு, இதில் வந்து சேகரிப்பான் C என்ற முடிவு வந்து ரெண்டுக்குமே பொதுவாக இருப்பதனால் பெய்ப்பு சுற்றுக்கும் பயப்பு சுற்றுக்கும் பொதுவாக இருப்பதனால் இதை வந்து நாங்கள் பொது சேகரிப்பான் சுற்றமைப்பு என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இந்த சுற்றமைப்பில் பெரும்பாலும் பொதுவாக நாங்கள் பயன்படுத்துகிற சுற்றமைப்பு வந்து பொது காலி சுற்றமைப்பு. இப்போ இந்த மூன்று சுற்றமைப்பில் இருக்கிற நயங்களை பற்றி பார்ப்போம். CE என குறிக்கப்பட்டிருக்கிறது பொது காலி சுற்றமைப்பு, CC என்று குறிக்கப்பட்டிருக்கிறது பொது சேகரிப்பான் சுற்றமைப்பு, CB என்று குறிக்கப்பட்டிருக்கிறது பொது அடி சுற்றமைப்பு. இப்போ மின்னோட்டம் உயர்வு இல்லை, அழுத்தநயம் உயர்வு, பெயர்ப்பு தடை மத்தியமம் குறைவு, பயப்பு தடை உயர்வு. இப்போ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டால் நல்லது. இந்த சார்ட்டுக்கு விளக்கம் எதுவும் நம்மளோட சிலபஸில் இல்லை. அப்போ இந்த சார்ட்டை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டால் நல்லது. இப்போ டிரான்சிஸ்டர் ஆளியாக செயற்படல் என்றதை பற்றி பார்ப்போம். இப்போ டிரான்சிஸ்டர் உருவில் காணப்பட்டிருக்கிற மாதிரி பொதுக்காலி உருவமைப்பு அல்லது சுற்றமைப்புக்கு அமைய இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் இந்த VI நாங்கள் நோட்டாக பேணினால் IB நோடாகும், அதே மாதிரி IC நோடாகும். எனவே V நோட் சமன் VCC. இதற்கு காரணம் வந்து IB நோடுண்டா IC நோட், அது அந்த கிராஃபின் அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். IC நோடுண்டா RC தடைக்குள்ள அழுத்தம் விழாது, எனவே VCC V நோடாக இருக்கும். இப்போ இந்த VI அதிகரிக்க IB ஆரம்பத்தில் சிறிதளவில் அதிகரிக்கும். எனவே குறித்த அழுத்த வித்தியாசம் வரை V நோட் சற்றே குறைவடையும். இங்கு டிரான்சிஸ்டர் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது எனப்படும். அதாவது டிரான்சிஸ்டர் வந்து துண்டிப்பு பிரதேசத்தில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும். இப்போ
அந்த VI இந்த பெருமானத்தை நாங்கள் குறித்த அழுத்த வேறுபாட்டிலும் அந்த அழுத்தத்தை வந்து V1 என்று வைப்போம். அந்த அழுத்த வேறுபாட்டிலும் கூட்டும் போது IB விரைவாக அதிகரிக்க IC விரைவாக அதிகரிப்பதால் V0 விரைவாக குறைவடைந்து ஒரு நிலையில் அண்ணளவாக பூஜ்ஜியமாகும். இப்போது டிரான்சிஸ்டர் நிரம்பல் நிலையில் உள்ளது எனப்படும். அதாவது நிரம்பல் பிரதேசத்தில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும். இப்போ சொல்லப்பட்டதை நீங்கள் VI Vout என்ற கிராஃப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வருமாறு அமையும். இதில் V இன்னென்ற பெருமானம் வந்து V1க்கு வரும் வரைக்கும் VC வந்து மாறாமல் இருக்கும். அப்போ அது வந்து துண்டிப்பு நிலை. V1லிருந்து V2 வரை VI அதிகரிக்கப்படும் போது அது உயிர்ப்பு நிலையில் இருக்கும். பிறகு V2 விட அதிகரிக்கும் போது அது வந்து நிரம்பல் நிலைக்கு வரும். இப்போ இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். அடுத்து ஆளி மூடிய நிலையிலும், அதாவது S ஆளி மூடிய நிலையிலும் திறந்த நிலையிலும் IB குறைவு அண்ணளவாக 0, IC குறைவு அண்ணளவாக 0, V0 உயர்வு VCC ஆக இருக்கும். அதாவது ஆளி மூடிய நிலையில் டிரான்சிஸ்டர் தொழிற்படும். ஆனால் துண்டிப்பு நிலையில் இருப்பதால் IB IC 0, V0 வந்து VCC ஆக இருக்கும். ஆளி திறந்த நிலையில் அது டிரான்சிஸ்டர் தொழிற்படாது. ஆகவே IB IC நோடாகவும் V0 வந்து VCC ஆக இருக்கும். எனவே பெய்ப்பு வோல்ட்டளவை மாற்றுவதால் டிரான்சிஸ்டரை ஆளியாக பயன்படுத்தலாம். இத்தன்மையே டிரான்சிஸ்டர் எண் கணினிகளில் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். டிரான்சிஸ்டரை துண்டிப்பு நிலையிலும் நிரம்ப நிலைக்கும் சடுதியாக மாற்றுவதனால் இந்த டிரான்சிஸ்டரை ஆளியாக தொழிற்பட வைக்கப்படுகிறது. இதன் மூலமே டிரான்சிஸ்டர்களை எண் கணினிகளில் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். மேலும் ஆளிகளை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதன் மூலம் கணித கணிப்புகளை விரைவாக செய்யலாம். இங்கு ஒன்றின் பயப்பு மற்றையதின் பெய்ப்பாக அமையும். இவ்வாறான ஆழிச்சுற்றுக்கள் அளவியற்படலைகள், அதாவது லாஜிக் கேட்ஸ் எனப்படும். இன்டிகிரேட்டட் சர்க்கிட்டின் சுற்றமைப்பு ஒருக்கா பார்ப்போம். இப்போ படத்தில் காணப்படுறதான் இன்டிகிரேட்டட் சர்க்கிட். இதில் வந்து 8 முடிவிடங்கள் காணப்படும். இந்த 8 முடிவிடங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. இது வந்து எக்ஸாமில் கேட்கப்படலாம். அப்போ முதலாவது முடிவிடம் வந்து ஆஃப்செட் நல், ரெண்டாவது நேர்மாற்று வோல்ட்டளவு, மூன்றாவது நேர்மாற்றல்லா வோல்ட்டளவு, நாலாவது வழங்கல் அதாவது -VS, ஐந்தாவது ஆஃப்செட் நல், ஆறாவது அவுட்புட் பயப்பு, ஏழாவது +VS வழங்கல், எட்டாவது இணைப்பில்லை. ஓகே, இப்போ இன்டிகிரேட்டட் சர்க்கிட், அதாவது இன்டிகிரேட்டட் சர்க்கிட்டில் ஒரு வகையான செயற்பாட்டு விதியலாக்கி பற்றிய எல்லா விளக்கங்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். சரியாக புரிஞ்சு கொண்டு ஞாபகப்படுத்தினீங்கன்னா எக்ஸாமுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.